அவர் சேவை சாதித்தது தியான ஸ்லோகத்தில் ஸ்லிஷ்யந்தீம் சவ்யதோஷ்ணாம் கமலவரதராம் சாரிதாம்போஜபாதாம் வாமாங்கஸ்தாம் சலக்ஞாம் முரசுச்சு சக்கரஜாம் வாமதோஷ்ணாப்திகன்யாம் ஆலிங்கம் தக்ஷிணம் ஸ்ருதிதரமபி ச ஸ்வைரமா குஞ்சபாதம் பிப்ரானம் சங்கச்சக்கரம் அபயவரகரம் பாசுதேவோன்று சும்ஹா என்று சொல்லக்கூடிய அந்த தியான ஸ்லோகத்தின்படி அவர் சாந்தமாக மகாலட்சுமியை ஒரு கையில் ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டும் மகாலட்சுமி பெருமாளை ஒரு கையில் ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டும் அத்திரி மகரிஷிக்கு சேவை சாதித்து எப்படி அருள் செய்தாரோ இன்றளவும் இந்த பத்மகிரி க்ஷேத்திரத்தில் இப்பொழுதும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் சாந்தஸ்வரூபமாக சேவை சாதித்து பக்த பாகவத மகாஜனங்கள் அனைவருக்கும் சர்வ அபீஷ்டங்களும் கொடுக்கிறார். குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்று சொல்லபடி பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் அத்திரி மகரிஷிக்கு எப்படி அருள் செய்தாரோ அதுபோன்று இன்றளவும் இந்த நித்திய வைகானச பகவத் சாஸ்திர ஆகம விதிப்படி ஆராதனங்கள் உற்சவங்கள் கண்டருளியும் பக்த பாகவத மகாஜனங்கள் அனைவருக்கும் சமஸ்த மங்களங்களையும் சர்வ அபீஷ்டங்களையும் சர்வ அனுகிரகங்களையும் தந்து சர்வலோக க்ஷேமமாக இருக்க இந்த ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனுடைய பரிபூர்ண திவ்ய கிருபா கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி இந்த ஆகம சாஸ்திரம்படி இந்த பாகவத பாதார விந்தத்தில் அனைத்து பக்த பாகவத ஜனங்களின் சார்பாக இந்த பிரார்த்தனையை சமர்ப்பிக்கின்றோம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகிம் மகிஷா கோபிராமணியோபி சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.